வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 படம் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஆனால் ஒன்று வந்து சூப்பராக இருக்குது, இன்னொன்று வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டும் எப்படி இருக்குன்ற மாதிரி தெளிவாக பேசிடலாம். ஃபஸ்ட்டு படம் நீங்கள் தைரியமாக பார்த்துடலாம். பிரச்சனை இருக்கிற படத்தை ரெண்டாவதாக பேசுகிறேன், அது நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து வென் ஈவில் லர்க்ஸ் அப்படிங்கிற ஹாரர் படம். ஹாரர் விட ஹாரர் ப்ளஸ் ஸ்லாஷர். ஏன்னா அந்த ஹாரர் காமெடினா தான் நிறைய பேருக்கு வேணாம்ப்பா, ஹாரர்னால் பயம் வரணும், அதுனா சிரிப்பு வருது, எனக்கு அது பெருசாக செட் ஆகலன்ற மாதிரி. எனக்குமே இந்த ஹாரர் காமெடினா எப்பயாச்சும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ஹாரர் ப்ளஸ் ஸ்லாஷர்னா ஒன்று எனக்கு பயம் வரணும், இல்லைனா பயங்கரமான விஷுவலை காமிச்சு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி சம்பவம் தான் இந்த படம். சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாக்க, அதாவது ஊரில் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வழக்கமாக அந்த படங்களில் பார்ப்போம் தெரியுமா, பேய் அப்படியே ஆடுவாங்க, அப்படியே பேய் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்கன்ற மாதிரியே ஊரில் நம்புவாங்கல்ல. இங்கே அப்படியே வித்தியாசமாக ஒருத்தனை பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கே அவன் அப்படியே கொடூரமாக ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கன்றாவியா அப்படி ஆயிடுவான். அதாவது நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட ஐயோ ஏன்டா இப்படி இருக்கிற கொடூரமா அப்படின்ற ஸ்டேஜுக்கு இருக்கிற ஒருத்தன். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அது வந்து பேய் தான், அதை நாம் கொல்லக்கூடாது, ஒருவேளை நாம் தெரியாத்தனமாக கொண்டு விட்டான் அவ்வளோதான், அடுத்து நம்மளை அட்டாக் பண்ண வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அப்படி இந்த பேய் பிடிச்ச ஒருத்தனை, அதான் கொடூரமாக இருக்கிற ஒருத்தனை காலி பண்ணுறதுக்கு இவங்களே இன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து சில பல மாந்திரிக வேலைகள்லாம் பண்ணி அவங்க போட்டு தள்ளுவாங்க. அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்களும் வந்த பாடில்லை. இப்போ ஹீரோ கேங் வந்து டேய் என்னடா இவன் இப்படி கிடக்குறான், இவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரியே அவனை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம தூக்கி வாரி போடுற சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தான் படமே அப்படியே டாப் கியரில் தூக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றது தான் இந்த படம். இது வந்து படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு ஆளாக காட்டுவாங்க. அங்கேயே முடிவு பண்ணிக்கோங்க, டேய் டேய் என்னடா இது கொமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது, கொடூரமாக கிடக்குது, இதேடா படம் முழுக்க பார்க்க போகிறேன்ற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அங்கேயே நீங்கள் கடையை சாத்திட்டு கிளம்பிடுங்க. இல்லை ஆஹா அப்போ என்னடா எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் கொடுங்கடா, நான் பார்த்துருவேன்டா, கொமட்டிக்கிட்டே வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி படம் பார்த்து முடிச்சுதாடா வாமிட்டே எடுப்பேன் அப்படிங்கிற டைப்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். அந்த டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் போக போக ஒரு ஆட்டுக்குட்டிலாம் வச்சு கூட இவனுங்க அலற விடுவானுங்க. ஸோ அலற வைக்கும் சம்பவங்கள் சிலது இருக்குது. பட்டு ஹாரர் வைப்பை விட ஸ்லாஷர் வைப்பு ரொம்ப ரொம்ப தூக்கலாக இருக்கும். போக போக அவனுங்க பண்ணுறதெல்லாம் டே டக்கு டக்குன்னு எதிர்பார்க்காம என்னென்னமோ பண்ணுறீங்கடா, அது இன்னும் பயங்கரமாக இருக்குடான்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. அப்புறம் எனக்கு கடைசியில் அது முடித்த விதம் ஒரு மாதிரி என்ன நம்ம ஏதாச்சும் கவனிக்காமல் விட்டோமோ நினச்சி நடுவில் திரும்பி நிறைவேன் பண்ணிட்டு வந்தேன். அதனால் சில பேர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கிளைமேக்ஸில் என்னங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வராது. ஓஹோ ஆமாண்டா அப்போ சொன்ன மாதிரியே தான்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் ஸ்பாய்லரில் நடுவில் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அந்த விஷயங்களை கேட்டிங்கன்னா கடைசியில் ஏன் இப்படி முடிச்சாங்கன்றது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லாவே கன்வின்சிங்காக இருக்கும். மற்றபடி இதுக்கும் ஃபேமிலிக்கும் சத்தியமாக சம்மந்தம் இல்லை. ஏன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தே உங்களுக்கு ஷாக் ஆகும், ஐயோ தெரியாதனமாக அந்த படத்துக்குள்ளே வந்துட்டோம்னு நீங்களே ஜெர்க் ஆவீங்க. ஸோ அந்த ஜெர்க்கு உங்களுக்கு வரும்போதே தெரிஞ்சிடணும், இதை நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான், அங்கேயே மொத்தமாக வாமிட்டு எடுத்துருவாங்கன்னு. ஸோ ரொம்ப கொடூரமாக டிஸ்டர்பிங்காக எவ்வளோ கொடுத்தாலும் நான் தாங்குவேன் சார் அப்படிங்கிற டைப் இருந்தீங்கன்னா அவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வேணாம், இது தேவையே இல்லை, அவங்க ஃபீல் குட்டு ஒரு கமர்ஷியல் படம்னு பார்த்து பழகிறவங்க அவங்களாம் இந்த ஏரியாவை கூட்டு வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருக்கும், அதை அவங்க விஷுவலாக காட்டும் போது இன்னும் நமக்கு கொமட்டிக்கிட்டும் வரும். என்ன மாதிரியான ஃபீல்னே சொல்ல முடியாத அளவுக்கு இவனுக்கு ஒரு மாதிரி எப்படி இப்படியே கொண்டு போவானுங்க. இது பொறுமையாக போகுமான்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்களோன்னு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு சம்பவம் அதுக்கப்புறமா வந்து டக்கு 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 டக்குன்னு போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நமக்கு ஸ்லோ ஆகிற டைமில் டக்குன்னு சடனாக இவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஷாக்கிங்கான சம்பவத்தை செஞ்சு விட்ருவானுங்க. அதனால் எனக்கு பெருசாக ஸ்லோ ஆகாமல் ஒரு மாதிரி டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடவே மெயின்டைன் பண்ண வச்சானுங்க. அதனால் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இது எல்லாருக்கும் செட் ஆகிற படம் இல்லை. 10 நிமிஷத்தில் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது படத்துக்கு வரேன். இதில் தான் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குன்னு. பிளிங்க் ட்வைஸ் அப்படிங்கிற படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஹீரோயின் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டு வாடகைக்கு அது இல்லை, காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஹீரோ பக்கம் எடுத்துக்கிட்டா மனுஷன் வந்து கோடீஸ்வரன், அதாவது காசுக்கு கஷ்டமே கிடையாது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஹீரோயினுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ்ஷு. அவன் பேட்டி கொடுக்கறது அதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா செம்மையான ஆளாக இருக்கானே, இவனை எப்படியாச்சும் உஷார் பண்ணிடணும், இல்லை இவன் கூட எப்படியாச்சும் பேச்சுவார்த்தையாச்சும் நம்ம நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின். அப்போ தான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹீரோவை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸு கிடைக்குது. அப்போ ஹீரோ வந்து பணக்கார திமிரு காட்டுவான், அவனா பெரிய பணக்காரனாச்சே நம்மக்கிட்ட அங்கேருந்து பேசுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நல்லா ஜாலியாக சிரித்து பேசி வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறவங்களுக்கு இவங்க அப்படி இவங்க இப்படின்ற மாதிரி எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறான். டேய் பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகலை, என்னடா நீ இவ்வளோ பாசம் காட்டுறன்ற மாதிரியே ஹீரோயினுக்கு இவன் மேலே பணக்காரனாக இருக்கிறானேன்னு ஆல்ரெடி ஆசை.
இன்னும் இவன் பாசமாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அது க்ரஷ்ஷாகவும் மாறிடுச்சு. நல்லா இருக்கானே, இவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, வாங்க என் தனித்தீவுக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன், இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் வருவீங்களான்னு சொல்லி இன்னும் சில பேரையும் அந்த தனித்தீவுக்கு கூட்டிகிட்டு வரான். அதுக்கப்புறம் அந்த தீவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் அதாவது எதிர்பார்க்காத விஷயன்றது சத்தியமாக எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், மிகப்பெரிய பணக்காரன் தனித்தீவுக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு போகிறான்னா அங்கே என்ன, அவன் வந்து 3 வேளையும் விருந்து வச்சு நல்லா அவங்கள உபசரித்து பாசமாக திரும்பி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டு போவான். ஏதாச்சும் வில்லங்கத்துக்காக தானே கூப்பிட்டு போவான். அது தெரியாமல் இந்த அப்பாவி போய் அங்கே மாட்டிக்கும். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை சந்திக்கும். அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வரும், அவ்வளோதானே, அதே தான். ஸோ இதில் எதிர்பார்க்காத விஷயம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பட் இது வந்து என்னென்னா, இந்த சினிமா ஃபீல்டில் வரவங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இதில் ஒரு நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி காட்டுற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சூப்பராக காட்டுவாங்க. ஏன்னா அது ஏதாச்சும் சொன்னால் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். சில விஷயங்கள்லாம் நடந்தது, இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சுன்ற மாதிரியே ஹீரோயின் அப்படியே ரீகால் பண்ணும்போதெல்லாம் அதை காட்டுற விதம், அதை எடிட் பேட்டர்னாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் வித்தைகள், விஷுவலாக சில விஷயங்களை காட்டுறது, அந்த விஷயங்களுக்காக சினிமா ஃபீல்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த படம் சூப்பராக செட் ஆகும். அதை தாண்டி இந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். தனித்தீவுக்கு வந்துட்டானாலே பிரச்சனை வரணும்ல, ஏன் இன்னும் வராமல் இருக்குது, ரொம்ப பாசம் காட்டிக்கிட்டே இருக்கானுன்ற மாதிரி பாதி படம் வரைக்கும் இப்படியே போகும். ஹீரோயினுக்கு இல்லை, எனக்கு ஏதோ இங்கே தப்பாக தெரியுது, ஏதோ இங்கே மர்மம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர என்னடாதான் பிரச்சனை அப்படின்னு நமக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் இழுத்துருவானுங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுலேயுமே கூட எதிர்பார்க்காத விஷயம்லாம் ஒன்றுமே இல்லையே. கிளைமேக்ஸில் கூட ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது கூட ஓகே, இப்படி ஒன்று அப்படி முடிக்கணும், இல்லைனா இப்படி முடிக்கணும், 2 விஷயம் தானே, அது கூட நான் மைண்டில் ஆல்ரெடி நினச்சிட்டேன்ற மாதிரி. இன்றைக்கி இது பெருசாக ஓகே செம்ம அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் விஷுவலாக கொஞ்சம் அழகாக எடுத்தாங்க. அந்த எடிட் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சது. சில ரீகால் பண்ணுற மூமெண்ட்டை இவங்க காட்டின விதம், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அது ஒரு மாதிரி எனக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி விஷயங்களை, அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம், கால் தறிக்கி கீழே விடுறது, கண்ணாடி பாட்டில் உடையிறது, இந்த மாதிரி மூமெண்ட்டை ஒரு மாதிரி அப்படியே பில்ட் பண்ணி சப்ப விஷயத்தை இவங்களுக்கு நம்ம டக்குன்னு ஒரு ஷாக் மாதிரி கொடுப்பானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. மற்றபடி எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரைக்கும் என்னன்றது நமக்கு தெரியுன்றதுனால பெருசாக ஒன்றும் எக்ஸைட் பண்ணல. பட்டு ஓகே, ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப பொறுமையாக போனாலும் சரி, என்னதான்டா சொல்ல வரீங்க, பார்த்துறேன்டா, நான் நினச்சா மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு படம் சொன்னோன்னே ஆர்ஆர் ஸ்லாஷரு அது பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி டேய் என்னத்தடா நான் பார்த்து தொலைச்சேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலெல்லாம் கொடுத்துச்சு. ஸோ இதான்ப்பா, இந்த 2 படம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 படம் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு வீடியோவை போடுறேன். டாட்டா பை.